தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி அரங்கத்திற்கு தேவேந்திர சேனாவினுடைய நிர்வாகி நம்முடைய அன்பிற்கும் மதிப்புமிக்க தம்பி ராஜ் பாண்டியன் அவர்கள் நம்மிடத்திலே அவருக்கு எழுந்த சில சமூக, பொருளாதார, அரசியல், தமிழ் தேசியம் குறித்த வினாக்களை கேட்டு தெளிவுபடுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவரை நாம் அன்போடு வரவேற்போம். வணக்கம் தம்பி. ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க. மகிழ்ச்சி. நீங்கள் எரிதனல் வலையொலி அரங்கத்திற்கு வந்தது பெரிய வரவேற்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது. நிச்சயமா உங்களுடைய ஐயப்பாடுகளையும் அல்லது என்னிடத்திலே பெற வேண்டிய செய்திகளையும் நீங்கள் கேட்டு பெறலாம். நிச்சயமா என்னால் முடிந்தவரை தெளிவாக விடை சொல்வேன். கண்டிப்பாக. இப்போ எரிதனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் இப்போ டிசம்பர் 1ஆம் தேதி வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் வந்து ஒரு சந்திப்பு தமிழ்லேயே பேசினா கூட சந்திப்பு. அந்த சந்திப்பில் ஒரு சாதிய வன்கொடுமைகளை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தியவர் வந்து மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்வரன். அப்போ எல்லா சமுதாய அமைப்புகளுக்கும் வந்து அவர் அழைப்பு விடுக்கிறாரு. அந்த அழைப்பை ஏற்று எல்லோரும் அங்கே வந்து கலந்துக்கிட்டு தங்களால் அந்த என்ன நானே வந்து பங்கெடுத்தேன். நான் பேசலை நம்மளும் பார்த்தோம். அப்போது கடைசியாக பேசிய மல்லர் மீட்பு கழகத்தினுடைய நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்கள் ஒரு கருத்தை வந்து அவருக்கு உகந்த கருத்தை வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகுது, பேசு பொருளாகுது. பல்வேறு அது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் வந்து புகார் அளிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் வந்து பேசு பொருளாகி இருக்குது. இது குறித்த உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யுங்க. இது பற்றி ஏற்கனவே நான் ஒரு தனியாக ஒரு காணொளி நம்முடைய எரிதனலில் போட்டிருக்கேன். மல்லர் பேராயம் ஒருங்கிணைத்தது, அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த முன் வந்தது ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டது. அதில் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது, விமர்சனமும் பார்க்க முடியாது. சரி, மல்லர் பேராயம் மட்டுமே அதை நடத்தாம பல்வேறு அமைப்பு, எல்லா அமைப்புகளும் நடத்தணும் நியாயமா. இப்ப நான் உட்பட சரி என்னையும் சேர்த்து கொண்டு சொல்றேன். ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலை, சமூக பொருளாதார நெருக்கடிகள் எல்லாரும் முன் வர முடியாது. அப்ப முன் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நடக்கணும். அதுல போய் குதர்க்கம் பேசிட்டு இருக்க கூடாது. தோழர் தமிழ்மாறன் அவர்கள் தெளிவா அதுல அறிவிச்சிட்டார். சமூக படுகொலைகளை கண்டித்தும் சமூக நல்லிணக்க குழு அமைக்க கோரி, இந்த ரெண்டு முழக்கத்தில் எனக்கு உடன்பாடு. நான் பெரும்பாலும் தமிழ்மாறனோடு நமக்கு பல்வேறு முரண்பாடு இருக்கு. ஆனா அந்த முழக்கம் வந்து சரியான முழக்கம். அதனால நான் பேசாட்டலும் நான் ஒரு தமிழனா வந்து கலந்துக்கிறேன். ஒரு அநீதி இழைக்கப்படும் போது, சமூக நீதி ஆழக்குழி தோன்றி குறிப்பா உயிர் புலியாகும் போது அது எந்த சமுதாயத்திலையும் இருக்கு. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மட்டுமல்ல, எந்த சமுதாயத்தில் இழந்தாலும் ஒரு தமிழனுடைய உயிர். நான் என்னுடைய கீச்சகத்திலே போட்டேன், இயற்கைக்கு மாறாக எந்த தமிழனுடைய உயிரும் பறிக்கப்படக்கூடாது என்று போட்டுவிட்டேன். அந்த அடிப்படையில நம்ம அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தோம். ஆனா செந்தில் மலர் வரும்போது நான் இல்லை. அது நான் ஒரு அவசர வேலையை போற முடிய போகுதுன்னு நினைத்து கொண்டு போயிட்டேன். தம்பி செந்தில் மல்லர் தொடக்கத்துல நல்லதான் பேசினார், நல்ல அழகா பேசினாரு. அவருடைய இதுல மாறுபட்ட கருத்துல அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ற முறையில சில செய்திகளை சொல்லுகிறார். ஆனா சொல்லுகிற விதம் இருக்கு இல்லையா? சொல்லுகிற விதம் இருக்கு, சொல்லுகிற களம் இருக்கு. இப்ப மல்லர் மீட்பு களத்திலிருந்து ஒரு மேடை போட்டு அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சி வச்சு அவர் எது வேண்டுமானாலும் பேசலாம். அவரோட உடன்படுகிற அமைப்பு, முரண்படுகிற அமைப்பு, தமிழ் மாறன், இப்ப எனக்கும் தமிழ் மாறவே முரண்பாடு. அப்படி எல்லோரும் சேர்ந்து கலந்து கொள்ளும் போது அந்த இலக்கை மட்டுமே பேசணும். என்ன முழக்கம் வைத்திருக்கிறார்களோ அதை மட்டுமே பேசணும். அப்படி பேசியிருந்தால் இன்றைக்கு இந்த சிக்கலே வந்திருக்காது. இப்ப தியாகி இம்மானுவேல் சேகரன் மிகப்பெரிய பேரீக பெருந்தமிழர். அவரை பற்றி முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த பல மேடைகள்ல மிக தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க. ஆனா இப்ப தேவேந்திர குல வேளாளர் சமுதாய அமைப்பு இருக்குல்ல, இப்ப செந்தில் மல்லருக்கு எதிராக இவங்க ஆர்த்து எழுந்து நிக்கிறது போல நிக்கிறாங்க. நான் உண்மையை சொல்லுங்க,
அப்படி யார் அங்க ஒன்று நம்ம எல்லாம் ஒரு பதிவு தான் போடுவோம். ஆமா, என்னால அதுதான் முடியும். நான் தமிழ் தேசிய அரசியல் தளத்துல நின்று சமுதாயத்துக்கு போராடுறேன். சமுதாய தளத்துல நின்று அரசியல் பண்ணல. இப்ப செந்தில் மலர் நீங்க எல்லாம் சமுதாய தளத்துல நிக்கிறீங்க. அப்ப என்னால இங்க முடியலைன்னா உங்களுக்கு வந்து தோல் கொடுப்போம், துணை நடப்பேன். அப்ப ஒரு பொது இடத்துல பேசும்போது தம்பி அப்படி பேசியிருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதே போல இமானுவேல் சேகரனை பற்றி பேசுறாங்க. அப்ப இது மாதிரி இந்த அமைப்பு தேவேந்திர உளவியல் சமுதாய அமைப்பு சார்ந்தவர்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கல. அங்கங்க சிலர் உணர்வாளர் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய குறை. நமக்கு நீங்க பேசும்போது ரெண்டு கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்கீங்க. அதாவது ஒண்ணு, செந்தில் மலர் அவர்கள் பேசக்கூடிய களம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு செய்யிருக்கீங்க. இப்போ வந்து அந்த சாதிய படுகொலைக்குடைய பின்புலமே ஒரு குறிப்பிட்ட சாதியா தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து சமீபத்துல வந்து நெல்லையில, அதை பற்றி பேச தப்பு இல்ல, நெல்லையில நெல்லையில நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்துல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே சொல்லியிருக்காரு எல்லாமே சமுதாயம் தான் இப்ப மற்றொரு பின்புலமா இருக்குன்னு சொல்லி. கிருஷ்ணசாமி மட்டும் இல்ல, கிருஷ்ணசாமி பேசியிருக்காரு, அவர் பையன் பேசியிருக்காரு. ஒன்று, அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினால் இந்த படுகொலை நடைபெறுகிறது, ஏன் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை? அவர் சமூக படுகொலைக்கு எதிராக சீற்றத்தை காட்டியிருக்கணும், காவல்துறைக்கு எதிராக சீற்றத்தை காட்டியிருக்கணும், அரசுக்கு எதிராக தன்னுடைய சீற்றத்தை காட்டியிருக்கணும். அதுல தப்பு கிடையாது. அரசை கடுமையா தாக்கி பேசலாம். அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு என்ன திராவிட மாடல் அரசு தமிழர்கள் படுகொலை அதையும் பேசியிருக்காரு. ஒரு கொச்சையான வார்த்தை நான் முழுமையா பார்த்துட்டேன். சமூக படுகொலைகளை மென்மை கண்டித்து பேசும்போது அவர்கிட்ட மென்மை தெரியுது, காவல்துறை கண்டித்து பேசும்போது மென்மை தெரியுது, அரசை கண்டித்து பேசும்போது மென்மையா பேசிட்டு கடைசியில வேகம் காட்டின விதம் தான் வந்து இன்றைக்கு சிக்கலுக்குரியதாயிட்டு. ஒன்று, 10 அமைப்பு சேர்ந்திருக்கிறோம், இதுல வந்து உடன்பாடு முரண்பாடுன்னு இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதிர்த்தரப்பினர் அதே மாதிரி இதை விட கீழே பேசுறாங்க, யாரும் மறுக்க முடியாது. அதற்கு எதிர்வினை இவர்கள் ஆற்றுவர்கள் நம்ம கிட்ட நம்ம ஆற்றுறதுக்கு இல்ல. அதுக்கும் நான் சொல்லிடுறேன், செந்தில் மலர் நான் கேட்கிறேன், தம்பியை நான் கேட்கிறேன், செந்தில் மலர் அண்மை காலத்துல இந்த சமூக படுகொலைக்கு எதிராக மல்லர் மீட்பு களம் அல்லது தாயக தமிழர் கட்சி எங்க போராட்டம் நடத்திருக்கு? இப்ப அண்ணன் மாரியப்ப பாண்டி ஒரு போராட்டம் நடத்தினார், இந்த உள் ஒதுக்கீடு. அதுல நான் பக்கத்துல நின்னேன். கொஞ்சம் அப்படி போனாரு, டக்குனு தம்பி இந்த பொருளை இதை பேசுங்க, பல்வேறு அமைப்புன்னு சொன்னேன். அழகா பேசினார் செந்தில் மலர், நானே பின்னால பாராட்டினேன். அந்த குறிப்புகள்லாம் கூட நானும் பேசுறேன். அது மாதிரி களத்துக்கு தகுந்தவர் இடத்துக்கு தகுந்தவர் பேசி இருக்க வேண்டும். இப்ப அவருடைய அமைப்பு நடத்தின கூட்டம் அப்படின்னா விமர்சனத்துக்கு இடம் இல்லை, விளைவுகள் அவர் பார்ப்பாரு, நாம அவருக்கு என்ன செய்யணுமோ. இது வந்து ஒதுங்குற மாதிரி இருக்கு. அதாவது அவர் பேசினா அவர் தான் பொறுப்பு பண்ற மாதிரி. அதாவது அவர் பேசுற அந்த பேச்சில் அந்த அதற்கான முத்துராமலிங்க தேவரார் அவர் இறந்து போயிட்டார். அவரை பற்றி 1000 விமர்சனம் உங்கள்கிட்ட இருக்க வரலாற்று. அந்த வரலாற்று தளத்துல நீங்க ஆவணங்களோடு எடுத்து வச்சு பேசி சவால் படலாம், தப்பு கிடையாது. ஆனா எல்லோரும் கலந்து கொள்கிற இந்த முழக்கம் இருக்கு இல்லையா, அந்த முழக்கத்தை தாண்டி பேசுறது வந்து சிக்கலுக்குரியது. இப்ப தமிழ் மாறி கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆமா, வந்திருக்கு. அவருக்கும் இந்த பேச்சுக்கும் தொடர்பு இல்லை. கைதே வந்து கண்டிக்கத்தக்கதானே, ஒரு தமிழ் மாறன் கைது தானே, அதை நம்ம கண்டிக்கிறோம். இப்போ வந்து அது ஒரு பாதிப்பு வந்து நாம என்ன சொல்றோம், தமிழ் மாறனாக இருக்கட்டும் அல்லது செந்தில் மலராக இருக்கட்டும், காவல்துறை அரசு கைது நடவடிக்கை நம்ம வன்மையை கண்டிக்கிறோம். நீங்க நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு போட்டுக்காங்க, வழக்கு நடக்கட்டும், நீதிமன்ற தீர்ப்பு சொல்லட்டும், ஏற்றுக்கிட்டு போவான், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவான். 9 நீதிபதிகள் இருந்து அமரக்கூடிய அந்த அமர்வுல கூட செந்தில் மலர் தண்டனை ஏற்றுக்கிட்டு போற என்ன அதுக்காக வந்து மேடையில பேசுறதுல கைதுனா தமிழ்நாட்டில் எவனும் அரசியல் பண்ண முடியாது. நிச்சயமாக. அப்ப நம்ம சொல்றோம், இப்ப செந்தில் மலர் கைது பண்ணுங்க, தமிழ் மலர் கைது பண்ணுங்க. அப்ப தியாகி இமானுவேல் சேகரனை பற்றி எவ்வளவு நினைவா பேசுறாங்க, உங்க முன்னாடி காவல்துறை பார்த்து கொண்டு தானே இருக்கு, அவர்கள் மீது என்ன எதிர் நடவடிக்கை, இந்த அடிப்படையில் நம்ம பேசுறோம். அதே நேரத்துல தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் தான் கேட்பேன், என் குற்றமாகும் இறைக்கு நம்ம மறைபடிக்கிறது. உங்க முதுகுல இருக்கிற உத்தரத்தை முதல்ல அப்புறப்படுத்துங்க, அப்புறம் அடுத்தவங்க கண்ணில் இருக்க துரும்ப பற்றி பேசலாம் படிக்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் கலந்து நான் வந்து பொது தளத்துல இருக்கிறேன், தமிழ் தேசிய களத்தை நிக்கிறவன். இப்ப சீமான் அறிக்கை கொடுத்தாரு, அதுல பாதி எனக்கு உடன்பாடு பாதி முரண்பாடு. ஒண்ணு, அவர் அறிக்கை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏன் தெரியுமா, செந்தில் மலர் நாம் தமிழர் கட்சி கொடியை கட்டிட்டு வந்துட்டார். அப்புறம் செந்தில் மலர் பேசும்போது நாம் தமிழர் கட்சி தலைமை வருங்க. இப்ப செந்தில் மலர் அதிகாரப்பூர்வமா நாம் தமிழர் கட்சி சேர்ந்துட்டாரா, அது தெரியல. அது அப்படி ஒன்னும் அறிவிப்பு வரல. இந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து அவர் சீமானிட்ட பேசிட்டு தான் வந்தேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாருல. இப்ப நான் என்ன கேக்குறேன், நாம் தமிழர் கட்சியில அதிகாரப்பூர்வமா சேர்ந்தாரா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? பல்வேறு நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. அது வேற, நான் தான் கலந்துக்கிறேன்.
நான் இப்ப தமிழ் தேச தன்னுரிமை கட்சி, இவர் நானா ஒரு அமைப்பு வச்சிருக்கேன், இவர் 2 அமைப்பு வச்சிருக்காரு. இந்த மல்லர் மீட்பு களம் வச்சிருக்காரு, தாயக தமிழர் கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சியை கூட்டம் போட்டாங்க, கட்சிலாபுரத்துல கூட்டம் போட்டு நாம் தமிழர் கட்சி இணைவதாக முடிவெடுத்தாங்க. என்கிட்ட சில யோசனை கேட்டாரு, நான் சில வழிகளை எல்லாம் காட்டியிருக்கிறேன் தனிப்பட்ட முறையில, இப்படி இப்படி போங்க அப்படின்னு சொல்லி. அதிகாரப்பூர்வமா சேர்ந்தார்னா இவர் அதே இப்படி வந்து பேசியிருக்க மாட்டார், ஏன்னா அது பொதுத்தளம் இல்லையா. அப்போ அதிகாரப்பூர்வமா சேருவதற்கு முன்பு சீமான்கிட்ட ஒப்புதல் வாங்கினா வாங்காம போனா ஒன்று, அது கட்சி கொடி என்கிட்ட வந்தாரு, நாம் தமிழர் கட்சி. இல்ல பல நிகழ்ச்சிகள்ல நாம் தமிழர் கட்சி கொடி போயிருக்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, எனக்கு தெரியும். நான் தானே கூட்டம். சீமானுக்கு தெரியாதுங்களா? எது சீமானுக்கு வந்து கட்சி கொடியோட இன்றைக்கு வந்தது அவருக்கு தெரியாது. இன்றைக்கு அதுதானே சிக்கலாகுது. இப்ப அவருக்கு அவருடைய அறிக்கை நான் முழுமையா இருக்கல, அதையும் சொல்லிடுறேன். பேசிருக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவருடைய கட்சி கொடியை கட்டிட்டு வந்ததோடு சீமான் ஒப்புதலை பற்றி பேசணும் போது அவரு தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறாரு. எனக்கும் சீமானுக்கும் 1000 முரண்பாடு உண்டு. நான் தினம் விமர்சனம் பண்ணி காணொலி போட்டுக்கிட்டு, அது வேறு. அதோடு இல்லாம என் தம்பிங்கிற அந்த உரிமையோடு போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் ஏற்கிறாரு மறுக்கிறாரு. ரெண்டாவது, ஒரு அதிகாரப்பூர்வமா அப்ப பொறுப்பு என்ன பொறுப்பு? நாம் தமிழர் கட்சியில செந்தில் மல்லருக்கு ஒரு அமைப்பின் தலைவரா போறாரு, கட்டாயம் மாநில பொறுப்பு கொடுக்கணும், அறிவிக்கப்பட்டிருக்கா? அப்படி இல்லாத பட்சத்துல செந்தில் மலர் அந்த கொடியை கட்டிட்டு வந்திருக்க வேண்டியது, சீமான் பேரை உச்சரிக்க வேண்டியது. இப்ப கொடி கட்டாம சீமான் பேரை உச்சரிக்காம இருந்தா சீமான் அறிக்கை கொடுத்திருக்க மாட்டார், உறுதியான சொல்றேன். கண்டன அறிக்கை கொடுத்திருக்க மாட்டாரு. அப்படி கொடுத்திருந்தா அது மிக கடுமையா கண்டனம் தெரிவிக்கிற முதல் ஆளா நான் இருப்பேன். இல்லையா? நீங்க அதிகாரப்பூர்வமா இல்ல, ஒரு அதிகாரப்பூர்வமா இல்லைன்னா செந்தில் மல்லர் தம்பி இல்ல. இப்ப ஒரு செய்தி சொல்லட்டுமா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் செந்தில் மல்லர் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வர சொன்னேன். 2 பேரும் சீமான் சந்திக்க முயற்சி பண்ண. இவர் சென்னையில இருந்தாரு, நான் சென்னைக்கு போனேன். தம்பியை பேசிட்டு சீமான் வாங்கன்னா பேச்சு கூடனாரு. சந்தர்ப்ப சூழ்நிலை சந்திக்க முடியல. தம்பி கோச்சிக்கிட்டு வந்துட்டாரு. வந்து ராமநாதபுரத்தில் வேட்புமனு போட்டார். ஏன் போட்டாரு? இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க அங்க நாம் தமிழர் கட்சி போட்டிடுறதுல நீங்க வேட்புமனு போட்டாலே நாம் தமிழர் கட்சி எடுத்து போடுறது தானே பொருள். இல்ல அவர் போடுவார் தம்பி. விளக்கத்தை கூட சொல்லிட்டு விளக்கமெல்லாம் வெங்காய விளக்கம்லாம் பேசக்கூடாது. நீங்க நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிற நிலைப்பாடு எடுத்து ஈரோட்ல ஆதரிச்சோம்ல, அப்ப ஈரோட்லயும் போடல. இப்ப சீமான் மேல கடுமையான தாக்குதல் தொடங்கும்போது நானும் செந்தில் மலர் தான் வலதுக்கு பக்கம் இடது பக்கம் அதை எதிர்கொண்டோம். ஒரு பெரிய கூட்டத்துல தலைமுண்டு எண்ணி விட்டானுவான். அதெல்லாம் செந்தில் மலர் மாவீரனா நின்று செந்தமலன் சீமான பாதுகாத்தாரு. அதெல்லாம் சீமானம் இருக்க முடியாது, எவரும் இருக்க முடியாது வெட்ட வெளிச்சத்துல. ஆனா ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிட்டும் போது சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போட்டிடுறாரு. இவரும் போட்டிட்டா இவரு போட்டியாளர் தானே, இல்லையா? அதை தாண்டி இப்ப நான் வந்து செந்தில் மல்லர்கிட்ட வந்து அந்த காலகட்டத்தில் பேசினேன். அவர் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஓபிஎஸ் வந்து அது 2வது தம்பி, அதெல்லாம் சாதி ரீதியாக நீங்க அப்ப நீ சீமான் அப்ப பேசிருக்கோம்ல, ஆனா நான் ஓபிஎஸ் எடுத்து போடுறேன், நீங்க வேட்பாளர் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. சொல்லி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இல்லாவிட்டாலும் கூட நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கட்டத்தில் நம்ம ஆதரிக்கிறோம். அதனால தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் இப்ப ஒண்ணும் இல்ல, விழுப்புரத்துல விவரப்பட்டார்ல இயக்குனர் மு. களஞ்சியத்தை, அவர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் இருக்காரு. தமிழர் நலம் பேரியக்க அமைப்பின் தலைவர், அவரை வேட்பாளர் அறிவிச்சுட்டார். வேட்பாளர் அறிவிச்சு அந்த கட்சியில் சேரணும். அது ஒரு அட்டையை போட்டுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தில் ஒரு கணக்கு கட்டிட்டு. ஆனா வந்து செந்தில் மல்லரை வந்து அந்த தொகுதியில் நிக்க போறோம்னு சீமான் சொல்லல, சந்திக்கவே இல்லை. நான் தானே ஏற்பாடு பண்ண சந்திப்புக்கு. நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. நான் வந்து சீமான் சந்திக்க நேரம் கேட்டேன், வாங்க என்னன்னு சொல்லிட்டாரு. நான் தம்பி நானும் செந்தில் மல்லரும் வாரன்னு தான் சொன்னோம். சரி கூட்டிட்டு வாங்க தம்பி பேசிக்கிடுவோன்ட்டாரு. ஆனா அவர் சந்திக்க முடியல. அது கால சொல்ல அவர் மேல அவருக்கான காலமா எங்களுக்கான காலமா தெரியல. நான் செந்தில் மல்லர்ட்டு அப்ப நான் ஊருக்கு புறப்பட்டு போறேன். போறேன்னு போயிட்டு வந்து ராமநாதபுரத்தில் வேட்புமனு போட்டார். அப்படி தொகுதி வாங்கி இருந்தால் நீங்க சொல்லலாம். போட்டின்னு வந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் அதிமுக திமுக எல்லாரும் எடுத்து தானே போட்டு, இவர் நம்ம கதாநாயகன் எல்லாரும் எடுத்து தானே, ஒவ்வொரு கட்சியும் அதான் நம்மளை இல்லையா? அதே மாதிரி கோயில்பட்டியில புதிய தமிழகத்துல இடம் கேட்டார் சட்டமன்றத்தில் 2021. தம்பி நான் கூட தொலைபேசி போட்டு என் தம்பி அண்ணன் கிட்ட கேட்க வேண்டியது செய்ய மாட்டேன். புதிய தமிழகத்துல என்ன நடந்தது நமக்கு தெரியாது. தூத்துக்குடி எல்லாம் மருத்துவரோட பேசினார், கோயில்பட்டியில பேசினார், இவர் வேட்புமனு போட்டாரு. அப்போ தமிழன் என்றால் நாம் தமிழர் விடுங்க, டிடிவி தினகரன் இவர் ஆதரிச்சிருக்கணும்ல. வேட்புமனு போட்டிட்டா இப்ப ராமநாதபுரத்தை போல போட்டிட்டா சிக்கல் இல்லை. இவர் போட்டி போட்டுட்டு வாபஸ் வாங்கினாரு. இது வரைக்கும் நம்ம திராவிட எதிர்ப்பு. நீங்க பச்சை தெலுங்கர் கடம்புறாங்க. நீங்க தமிழன்னா இப்ப சீமான் ஆதரிக்க வேண்டாம், டிடிவி தினகரன் ஆதரிக்க வேண்டியதானே. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தை தேனியெல்லாம் ஆதரிச்ச நிலைப்பாடெல்லாம் உண்டுல்ல. அப்போ திரும்ப பெற்றுக்கொண்டு கடம்பூர் ராஜா ஆதரிக்கிறாரு. அப்ப சீமான் அதை எப்படி விடுங்க? அது கூட எல்லாரும் கைவிட்ட நிலையில தான் நான் வந்து அங்க ஆதரிச்சேன். தம்பி கைவிட்டு சீமான்கிட்ட பேசல,
பேசினாரா? கோயில்பட்டியில் எனக்கு தொகுதி கொடுங்க அப்படி இல்ல, கேட்டு நான் இன்னொரு விஷயம் கூட என்கிட்ட பேசுனதை நான் வந்து சொல்றேன். செந்தில் மலர் வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து கிருஷ்ணசாமி வந்து நிக்க ஆமா இடம் தரதா பேசினாங்க, அழைத்ததாகவும் பிற்பாடு வந்து தன்னை வந்து கைவிட்டதாகவும் சொல்லி முதல்ல மருத்துவர் கிருஷ்ணசாமி பேசுறேன் தப்பு தம்பி. இவர் சீமான்ட்ட தான் பேசியிருக்கணும். சீமான்ட்ட பேச நான் நாம் தமிழர் கோயில்பட்டியில் களை இறக்குறேன், எனக்கு சீட்டு தாங்கன்னு இவர் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. அந்த உரிமையெல்லாம் இருக்கு, உரிமை இருக்கு, 2 பேருக்கும் உறவு இருக்கு. என்ன நான் கூட கேட்டேன், தூத்துக்குடி தொகுதியை கேட்டேன், எனக்கு அவர் தரல, என்கிட்ட பேசவும் இல்லை. அப்புறம் வந்து நான் அதை வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட பெரிய ஒரு துயரத்தினால அதை நான் பொருட்படுத்தல. ஆனா வேறு 2-3 தொகுதிகள்ல அவர் முரண்பட்ட வேட்பாளர் போட்டு நம்ம வந்து விமர்சனம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி தம்பி செந்தில் மலர் என் தம்பி தான் அவரு. தமிழ் தேசிய காலத்தில் நான் தானே அவரை இறக்குனேன், யாரும் மறுக்க முடியுமா? முதல் மேடையை முத்துலட்சுமியை மேடையில் ஏற்றி தானே பேச வச்சேன். பத்மநாபரம் அரண்மனைக்கு படையை திரட்டிட்டு இருந்த மாதிரி வந்தாரு. அதனால அவரை பற்றி எனக்கு தெரியும். கொஞ்சம் அவசரப்பட்டுருவார். கோயில்பட்டிலையும் அவசரப்பட்டாரு, ராமநாதபுரத்திலையும் அவசரப்பட்டாரு, திருநெல்வேலி தமிழ் மாறன் தலைமையிலான ஆர்ப்பாட்டத்திலையும் அவசரப்பட்டாரு. பொது வாழ்க்கையில் தம்பி தனி மனித வாழ்க்கை என்பது நான் மூத்தவங்கிறதுனால சொல்றேன், உங்களுக்கும் செத்தன்னு சொல்றேன். இப்போ இதுல செந்தில் மல்லர்னா நம்ம ஒரே நிலைப்பாடு எடுத்தோம். நம்ம வந்து தமிழ் தேசியம், நான் வந்து 83 இந்த நிலைப்பாடு எடுத்து தமிழில விடுதலை, தமிழனுக்கு ஒரு நாடு கிடைக்கும், அது இங்க வாய்ப்பு இல்லை, அங்கேயும் ஏமாத்தி விட்டான், திராவிடம் போறான், நம்மளை ஆளுவதற்கான ஒரு சூழல் உருவாக்கி தமிழன் என்ற முகவரியே இல்லாம தடம் தெரியாம அழிச்சிட்டு திராவிடன்னு கட்டி வந்துட்டான். ஈழத்தில் அப்படி அல்ல. நம் காலத்தில் ஒரு புரட்சிகர போராட்டம், ஒரு ஆயுத போராட்டம், இனத்தின் விடுதலைக்காக, நிலத்தின் விடுதலைக்காக. ஆனால் வாழ்க்கையே தம்பி ஆயிரக்கணக்கான பேர் குடும்ப வாழ்க்கை துறந்து என்கிட்ட படமெல்லாம் இருக்கு, செத்து போயிட்டாங்க தம்பி தமிழ் ஈழத்துக்கு. தமிழ்நாட்டுல ஈழத்துல போர்ல செத்தவங்க கணக்கு தான் அங்க இருக்கு. தமிழ்நாட்டுல ஆதரவு தளத்துல செத்தவங்க கணக்கில் எனக்கு தெரியும். சீமான் இன்னைக்கு 1000 பேசுவார். அவரு நாங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கும்போது எங்க இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது, அது வேற செய்தி. நான் இப்பதான் எனக்கு தேசிய தலைவர் பரவாயில்ல இவர்கிட்ட ஒப்படைப்பாரு அவரு இல்ல, அப்ப அவரு காட்டு சொல்றாரு இல்லையா? எனக்கு தெரியும் தம்பி, அதெல்லாம் அவரு வந்து சில இதை கதை விடுவாரு. அது மாதிரி அதுக்குள்ள போனா கடுமையா கோபம் வந்துடும் எனக்கு. அதனால தேசிய தலைவரோடு 3 ஆண்டு காலம் நெருங்கி பழகியவனா எனக்கு தெரியும். அவருடைய உள்ளும் புறமும் அகமும் அவர் எப்படி காய்களை நகர்த்துவார், என்ன செய்வார் எனக்கு தெரியும். ஐயா பழனிடமாட்டின தாண்டி ஆள் அவருக்கு யாரும் கிடையாது. அவருக்கு அப்புறம் தான் எல்லாரும், வைகோனாலும் சரி, திருமாவளவனும் சரி, யாருனாலும் என்ன அந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கும்போது ஒரே நிலையில விமர்சனம் பண்றது தம்பி நம்ம வந்து வளர்த்த விட்டோம் மறுக்கலையே. புரட்சின்னு பேசினாரு. ஆதரவு தெரிவிச்சோன்னா 36 லட்சம் தமிழ வாக்களிக்க வந்துட்டான் இல்லையா? நீங்க 36 லட்சம் தமிழரே தான் பார்க்கணுமே தவிர சீமான பார்க்க கூடாது. சீமான ஒரு இப்போ நான் 100 ஆண்டு நான் பல்வேறு ஊடகங்களை பதிவு பண்ணியிருந்தேன். 100 ஆண்டு கால தமிழ் தேசிய வரலாற்றை, 50 ஆண்டு கால தமிழ் தேசிய வரலாற்றை படித்தவனா, 50 ஆண்டு கால தமிழ் தேசிய வரலாற்றை பார்த்தவனா. சரி, ஆனா சீமானை விட மிகப்பெரிய இந்த வடமொழியில சொல்றேன்னா ஜாம்பவான்கள் கிராமத்து தமிழன் தன்னுடைய பேச்சாற்றல். அப்ப நம்ம வந்து கொஞ்சம் முரண்பாடு, ஒரு 30 விழுக்காடு முரண்பாடு இருந்தாலும் தமிழ் தேசிய எழுச்சி வருது, நம்முடைய கனவு நனவாகுது, இலக்கு ஒன்றான், இனத்தின் விடுதலை சீமான் பேசுறான். சரி, குறைகள் இருந்தா தட்டி கொடுத்துக்கலான்னு தான் போய் நின்னோம். புரட்சின்னு பேசினாரு, புரட்சியை தூத்துக்குள்ள நடத்தி காட்டினோம், நம்மளை கலட்டி விட்டுட்டாரு. சரி, இப்ப இந்த நிலையில வந்து இப்படி சீமானுடைய இப்ப செந்தில் மல்லர் மீதான சீமானுடைய கண்டன அறிக்கை வந்து ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்கிட்ட பேசின சிலர் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட எனக்கு நேரடியாக போன் போட்டு தகவல் சொன்னாங்க, இனிமேல் நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பதாக இல்லை, ஏன்னா இப்படி ஒரு அறிக்கை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல சீமான்ட்ட இருந்து அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஏற்கனவே எந்த மாதிரியான விளைவுகள் இல்லை, அதாவது அதே அந்த விளைவுகளை சீமான் தான் எதிர்கொள்ளணும். ஏன்னா அவர் வந்து செந்தில் மல்லர் வந்து இன்னும் கைதாகலை. செந்தில் மல்லர்கிட்ட தொடர்படுத்தி பேசியிருக்கலாம், என்ன நடந்தது என்று விசாரிச்சிருக்கலாம். இல்ல, விசாரிக்காம தான் கண்டன அறிக்கை கொடுத்தாருங்களா? விசாரிச்சிருந்தா கொடுத்திருக்க மாட்டாரு என்பது நான் நினைக்கிறேன். ஒன்று, இது முதல் பிள்ளை முதற் போனால் முற்றிலும் போனால் மாதிரி இவர் கொடியை கட்டிக்கிட்டு வந்ததும் சீமான அனுமதியோட பேசுறேன்னு சொல்றதும் அவரை பெரிய அளவுல பார்த்துச்சு. இவர் அதை தவிர்த்திருந்தா இப்ப சீமான் அறிக்கை கொடுத்திருக்க மாட்டார் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா சீமானை பற்றி எனக்கு தெரியும். சரி, அவர் நாம் தமிழர் கட்சி கொடியை கட்டிக்கிட்டு அண்ணன் சீமானின் ஒப்புதலை பெற்று தான் வரேன்னா அவர் ஐயா முத்துராமலிங்க தவிர பூமிக்கும் வானத்துக்கும் தூக்கி நிறுத்துறவர் எனக்கு தெரியும். புரியுதா? சரி, என்னையே ஒரு திருப்ப மாலை கூட கொண்டு போனார். இப்ப அதைத்தான் நான் கேட்கறேன். இப்ப அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா சாராம்சமே
இந்த மாதிரி வந்து ஒரு அவதூறா வந்து பேசிட்டாரு செந்தில் மல்லர் அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன் தவிர அதுல உண்மை இருக்குதா இல்லையா? ஒரு அமைப்பானது ஒரு தமிழ் தேசிய எல்லாருக்கும் பொதுவான ஒரு அமைப்பானது அதனுடைய வழிநடத்தக்கூடிய தலைமையானது அந்த கருத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி இவர் வந்து ஒரு வழிபாட்டுக்குரியவர்களாக பார்க்கக்கூடிய நிலைமை வந்து அவரே கும்பிடக்கூடிய நிலை வரும்போது நாம அதுக்கு உள்ளுக்குள்ள போய் என்ன பேச, எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. நானும் ஐயா முத்துராமலிங்க தேவரை நான் ஒரு அரசியல் தலைவரை பார்க்கிறேன், அவ்வளவுதான். அவருடைய இன்னும் சொல்ல வேண்டுமான தம்பி ஒரு உண்மையை சொல்லட்டா, யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஐயா இமானுவேல் சேரம் படுகொலை அந்த நாள் குறித்தும் சரி, முத்துராமலிங்க தேவர் ஐயா புதுக்கோட்டை சிறையில் இருந்த நிலை குறித்தும் நான் 1990ஆம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருச்சி சிறையில் இருந்தேன். சரி, அங்க ஒரு வயதான ஆளு, அவருக்கு வயசு 65 இருக்கும். சரி, எனக்கு அவரை பார்த்து தோற்றத்தெல்லாம் பார்த்து எனக்கு சந்தேகம் வந்து, ஐயா நீங்க 65 வயதுக்கு முன்ன என்ன ஓய்வு பெறாம இருக்கீங்க என்ன? அவரு நான் இன்னும் ஒரு மாசத்துல ஓய்வு பெற போறேன், ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லியதானே அப்படின்னாரு. நான் வந்து வயசை மாத்தி போட்டு அந்த காலத்துல வேலைக்கு ஆள் தேட்டாங்க, ஆள் கிடைக்காது, 5 வயசு குறைச்சி போட்டு சேர்ந்துட்டு இவர் பேர் முத்துராமலிங்கம். சரி, தலைமை நாம திருச்சி சிறையில 1990ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 7ஆம் தேதி கைது செய்யப்பட்டேன். 91 விடுதலை செய்யப்பட்டேன் மார்ச் மாசம். அப்ப எனக்கு நான் விடுதலை முன்னால ஒரு ஓய்வு பெற்றாரு. 5 வயசை ஏமாத்தி தாங்க சேர்ந்தேன். இப்ப முடிய போது இன்னும் 1 மாசத்துல ஓய்வு பெற போறேன். இவர் பணிக்கு சேர்ந்த உடனே புதுக்கோட்டை சிறையில போட்டிருக்காங்க. இவர் பேர் முத்துராமலிங்கம். ஐயா முத்துராமலிங்க தேவர், அவருக்கு இவர் சொந்தக்காரரு. இவரை அவருக்கு உதவியாளர போட்டாங்க உள்ளே 3 மாதம். அவருக்கு சிறையில கொஞ்சம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவருங்கிறதுனால இப்ப நான் போனாலே எனக்கு தனி ஆளெல்லாம் போடுவாங்க நம்ம மத்திய சிறையில. அது மாதிரி போட்டு அவரு அந்த 3 மாதமும் அவர்கிட்ட பேசின செய்தியெல்லாம் சொன்னார். ஆமா ஆமா பகிர்ந்துட்டு என்கிட்ட சொன்னாரு. அவரு வாழ்க்கை வரலாறுலே அவர் உள்ளத்தை, நான் உள்ளது சொல்றேன், ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் கடமை. அதாவது அவர் வாழ்க்கை வரலாறுலே என் உள்ளத்தை பெரிதும் பாதித்தது இமானுவேல் சேரம் படுகொலைன்னு என்கிட்ட பகிர்ந்தாருன்னு சொன்னார். வாழ்க்கை முற்று பெற்று விட்டது, கொலைப்பள்ளி விழுந்து விட்டது, இந்த முட்டாத்தனமா செஞ்சுட்டான்னு அவங்க இந்த செய்தவர்களை கடுமையை ஏசினதாக இவரே என்கிட்ட சொன்னார். பதிவு சொன்னார். என்கிட்ட ஆவணம் எல்லாம் கிடையாது, நான் சிறையில இருந்தனால சொல்றேன். சிறையில என்னோட இருந்தவர்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னார். அதனால அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு ஒப்பிட்டு பாருங்க. அவர் கொடி கட்டி பறந்தவர், எல்லாரையும் மறட்டினவர். காமராஜர் எல்லாம் இப்ப செந்தில் மல்லர் என்ன அதெல்லாம் சொன்னா பெரிய பிரச்சனை. இப்ப செந்தில் மல்லர் மேல இருக்க கோவம் ஏமல தரும். அந்த அளவுக்கு பேசி பெரிய அவமானங்களையும் சந்திச்சிருக்காரு. சென்னையில மிகப்பெரிய அவமானத்தை மேடையில் சந்திச்சிருக்காரு. திறந்தவெளி மேடையில் முத்துராமலிங்க தேவர் திராவிடர் கழகத்துக்காரங்களால, காமராஜர் தொண்டர்களால. இவங்களுக்கு தெரியுமா யாருக்கும்? இப்ப நான் சொன்னோம்னா அதுவே அவர் அவமதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சொல்ல விரும்பல. மேடையில பெருந்தலைவர் காமராஜரை கொச்சையாக தரம் தாழ்ந்து அவர் பேசினதுக்காக மிகப்பெரிய அவமானத்தை மேடையில் சந்தித்தார். ஆமா, கட்டத்துல அரசியல்ல அதெல்லாம் இருக்கு. அதனால அந்த காவலர் எனக்கு சொன்ன செய்தி நான் வந்து மக்களுக்கு தெரியட்டுமேன்னு சொல்றேன். அதில் நீங்க கேட்கறதுனால அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுல. அதுக்கப்புறம் கொடி பறக்கல நடந்துட்டு கொடி பறக்கல. அவர் என் அரசியல் வாழ்க்கை முற்று பெற்றது. இமானுவேல் சேரம் படுகொலை என்னை வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாயிட்டு என் மனநிலையை பாதிச்சுட்டேன் முத்துராமலிங்கன்னு சொன்னாரு. வருத்தப்பட்டாருன்னு சொன்னார். இந்த முட்டா பயில்கள் முட்டாத்தனமா செஞ்சிருக்காங்க அப்படின்னா வருத்தப்பட்டு கண்டிச்சாரு. அதனால பாரு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அது வந்து நம்ம வந்து கலவரத்தை நிறுத்தணுங்கிற நோக்கம்லாம் நமக்கு இருந்தது. அதனாலதான் பேச்சுவார்த்தைக்கு போனேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப நானே அவர்கிட்ட கேட்டேன், அப்ப இமானுவேல் சேரம் வந்து மரியாதை குறைவா எதுவும் பேசினாரா அப்படின்னு. நான் அவரை பேசினதா அவர் ஏன்னு சொன்னாரு. எந்த இடத்துலயும் மரியாதை குறைவா அவர் பேசல. ஒரே ஒரு செய்தி தான், துண்டறிக்கை அடிச்சு கொடுப்போம்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றாரு. பிட் நோட்டீஸ் அவங்க மொழியில பிட் நோட் சமாதான உடன்படிக்கை செய்து எல்லா தலைவர்களும் கையெழுத்து போட்டு பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுப்போம். அதுக்கு முத்துராமலிங்க தவிர ஹரிஜன மக்களுக்கு படிக்க தெரியாது, அதனால அது பயன் இல்லை என்று இவர் அவரே சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் அதை ஒன்றும் தான் இமானுவேல் சேரம் மறுத்தாரு. ஐயா துண்டறிக்கை அடித்து நாடு முழுவதும் கொடுப்போம். உங்க சமுதாயத்துல அதிக பேர் படித்தவங்க இருக்கிறாங்களா, எங்க சமுதாயத்துல படித்தவங்க இருக்காங்க, ஒரு ஆய்வு செய்வோம்னு இந்த ஒரு கருத்தை மட்டும்தான் இமானுவேல் வேற எதுவும் கிடையாது. அதை சொல்லுவாங்க கால் மேல் கால் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒன்று
ஐயா வரும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் எழுந்திருக்கல, மற்றவங்க எல்லாம் எழுந்துட்டாங்க. நம்ம ஐயா இம்மானுவேல் சாரும் எழுந்திருக்கல, அதையும் அவருக்கு சொல்லியிருக்காரு. அது பதிவு பண்றாரு. ஆமா எழுந்திருக்கல. நான் அதை பத்தி அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்கல, ஒரு துடிப்புமிக்க இளைஞன் நினைச்சேன். இந்த துண்டறிக்கை விவகாரத்துல மட்டும்தான் முரண்பாடு என்னை அவர் மறுத்து பேசினாரு, வேற எந்த சிக்கலும் எழலைன்னு இந்த காவலர் முத்துராமலிங்கத்தை விட்டு ஐயா முத்துராமலிங்கத்தை பதிவு செய்து சொன்ன செய்தி இவர் என்கிட்ட நான் காதால கேட்ட செய்தி ஒன்று. அடுத்து நம்ம ஐயா இமானுவேல் சேகரன் பாரதியார் விழாக்கு பேச போற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கடைசியா சரி, அந்த பள்ளிக்கூடத்துல 7ஆம் வகுப்பு மாணவரான பரம்பை அறிவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழறிஞர் பரம்பை அறிவன் ஐயா தேவனைய பாவாணருடைய அமைப்புல 1968 உலகத்தமிழ் மாநாட்டை அவர் தான் நடத்தினார். பரம்பை அறிவன் அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவர் 7ஆம் வகுப்பு மாணவன் பாரதியார் விழாவுக்கு இமானுவேல் சேகரன் பேச வரான்னு சொன்னாங்க. எங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஐயா 4 மணிக்கு வந்தாரு. மிதிவண்டியில வந்தாங்க 2 பேர், வெள்ளையும் சொல்லுமா. தலைமை ஆசிரியர் பார்த்து 5 மணிக்கு தான் வரத்தோணும், ஐயா 4 மணிக்கு வராரு அப்படின்னு சொல்லி எங்களை தான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு 2 சேர் எடுத்து அந்த வேப்ப மரத்து நல்ல போடு, 2 பேரும் உட்காரட்டும் அப்படின்னு சொன்னாரு. நான் தான் ஐயாவுக்கு சேர் எடுத்து போட்டு, இன்னொரு பையன் ஆமா என்கிட்ட சொன்னார். அவர் அண்மையில தான் ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னாள் இறந்தாரு. ஜூனியர் உடல்ல ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு. அப்ப சொல்லும் போது சொன்னாரு, அவரை சேர்ல உட்கார்ந்தாரு. தலைமை ஆசிரியர் சொன்னாரு 5 மணிக்கு தான் கூட்டம், பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறன்னு. சரி அதனால நான் இருக்கிறேன்னு இருந்தாரு. இருந்த உடனே கால் மேல் கால் தூக்கி போட்டு அட்டன கால் போட்டாரு, போச்சுக்கிட்டே இமானுவேல் சேகரன். ஆமா அதாவது கோச்சிக்கிட்டே இருந்தாரு. 2-3 சிகரெட்டை ஊதி தள்ளுனாரு. அப்புறம் தலைமை ஆசிரியர்கிட்ட போய் நான் இன்னொரு பள்ளிக்கூடத்துல பேசிட்டு வரேனே அப்படின்னு சொன்னாரு. வேலை இருக்கு, ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்கேன்னாரு. சரியா போயிட்டு வாங்கன்னு தலைமை ஆசிரியர் அனுப்பினாரு. அவர் வரதுக்கு மணி 5 ஆயிட்டு. அதுக்குள்ள பிள்ளைகள் பூரா ஓடிட்டு. ஆனா தலைமை ஆசிரியர் எங்களை ஒரு 50 பேரை 7வது 8வது பிள்ளைக்கு நன்றி பள்ளி பிடிச்சு வச்சுக்கிட்டாரு இமானுவேல் சேகரன் பேச்சு கேட்கறது. ஆனா பாரதியாரை பற்றி அவருக்கு நினைவு, எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேச்சை என் கடைசி வாழ்க்கை காலத்துல பாரதியார் பற்றி இதுவரைக்கும் யாரும். ஆனா அந்த பேச்சுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா தெரியலையே தம்பி. நம்ம நான் பிறகு அப்பெல்லாம் 60ல பிறந்தா, ஐயா 67ல. சமீபத்தில் நான் கேட்டேன், அந்த பேச்சுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனக்கு தமிழ்நாட்டுல யாருக்கும் கிடைக்காத சில வாய்ப்புகள் எனக்கு என்னமோ தமிழ் அன்னை எனக்கு தந்திருக்காளான்னு தெரியல. இந்த பரம்பை இறைவனை சந்திக்கிறது, அதே மாதிரி ஐயா பாவாணரை நான் நேர்ல பார்த்தது இல்ல. புரகடையம்பட்டின்னு தெரியும், அது செந்தில் மல்லர் சொல்லிதான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னால அவர் எந்த ஊரும் தெரியாது. ஆனா பாவலர் பெருஞ்சித்தனார் ஐயாவை பார்த்து பிறந்து பாதுகாத்தவர் பாவாண. ஆமா அந்த பெருஞ்சித்தனார் ஐயாவோட 3 ஆண்டுகள் அணுக்க தொண்டரா இருந்தது. பாவாணரை பற்றி செய்திகள். அதனால அந்த மாதிரி புரட்சிகர ஆற்றல்களோடு தமிழ் தேசிய உணர்வோடு இந்த என்னுடைய 45 ஆண்டுகள வரலாற்றுல இப்ப ஐயா முத்துராமலிங்க தேவரோட நேரடியா பேசுறவங்க யாரும் பேசியிருக்க பார்த்தோமா? இந்த செய்தியெல்லாம் சொன்னாங்க. இப்ப நான் இப்ப கேட்கக்கூடியது ஒரு சர்ச்சையான கேள்வி. இப்போ செந்தில் மல்லர் அவர்களுடைய கைது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வரக்கூடிய நிலையில அவர் இப்போ அந்த முத்துராமலிங்க தேவர் அவர் குறித்த தகவல்கள், அந்த ஆவணங்கள்லாம் இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவர் இறந்த நாள் ஒரு நாளாகவும் அவருடைய ஜெயந்தி கொண்டாடுறது ஒரு நாளாகவும் ஒரு பத்திரிகையிலே செய்தி வந்ததை கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அவர் தோல்வியே கண்டிராத தலைவர், அதில் தோற்றுருக்காரு அப்படிங்கிறது ஆவணங்களா வெளியிடுறாங்க. அப்ப இப்படியான முரண்பட்ட தகவல்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இதுதான் கட்டமைப்பு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை என்பது. அவர் இறந்து போய்விட்டார். சரி, அதுல போய் அவர் தோற்றாரா வென்றாரா என்ன, இந்த ஆராய்ச்சி செய்வதை விட ஆக்க நிறைவான பணிகள் நமக்கு நிறைய. சரி சரி, சமுதாயத்தை தட்டி எழுப்ப வேண்டிய பணி, தமிழர்களை தட்டி எழுப்ப வேண்டிய பணி. இப்ப என் தம்பி செந்தில் மல்லர் தானே புத்தகம் போட்டிருக்காரு, மீண்டலும் பாண்டியர் வர்றாரு. அண்ணா வச்சிருக்கேன் மீண்டலும் நான் இப்ப பாண்டியர்களை பார்த்து கேட்கிறேன். நானும் பாண்டியன் தான், பாண்டியர்களை பார்த்து கேட்கிறேன். மீண்டலும் பாண்டியர் வரலாற்றை தோண்டி எடுத்து போட்டாரு. பாண்டியர்கள் யாருக்கு எந்த பேர் அரசர்களுக்கு அடிமையா வாழ்ந்திருக்காங்களா? இல்ல. அப்ப அந்த பாண்டியர்கள் இழந்த ஆளுமை உரிமை மீட்கணும்ல. அது எந்த பாண்டியன்? முக்குளத்தூர் சமுதாயமா நான் தான் பாண்டியங்க, அவரையும் நான் சேர்த்து கேட்டேன். பாண்டியன் என்றால் பாண்டியன் தமிழ்நாட்டினுடைய ஆளுமை உரிமை இழந்த 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை மீள பெறுவதற்கு இந்த பாண்டிய மாதிரி என்ன வேலை செஞ்சா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் திருநெல்வேலி மாநாடு போட்டேன், தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு போட்டு தன்னுரிமை தீர்மானம் போட்டிருக்கேன். இன்றைக்கு மட்டுமல்ல, 1990 ஐயா பழனிடவார தலைமையில தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாடு போட்டு அதுலதான் தேசிய பாதுகாப்பு செல் கைதாகிருக்கேன். நான் களப்பணி ஆற்றியிருக்கேனா இல்லையா? என்னை சீமான் தெரிஞ்ச அளவுக்கு என்னை தெரியாது.
சீமானுக்கு அவருக்கும் ஒரு திரை வெளிச்சம். நான் வந்து தரையில நின்று போராடி இருக்கேன், அவர் திரையில இருந்து குதிச்சுட்டாரு இல்லையா? நடிகர் விஜய் அவர் பேசுவாரு, இவரே திரையில இருந்து குதிச்சாரு. ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம், மற்ற ரஜினிகாந்தை போல, விஜயை போல, கமலஹாசனை போல என் தம்பி சீமான் திரை வெளிச்சத்துல புகழ் பெறல, பேச்சுல தான் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான்னு சொல்றோம். இப்ப நாட்டை இழந்து விட்டோம், 1000 ஆண்டுகள் ஆயிட்டு. பாண்டிய தன்னுடைய இறையாண்மை மீட்க வேண்டுமா வேண்டாமா? அந்த வேலையெல்லாம் விட்டு இறந்தவரை பற்றி அதுல கிண்டி அது ஒரு விவாத பொருளாக்கிட்டு இன்றைக்கு தம்பி இவங்க திராவிட நாடு கேட்டாங்க. திராவிட அமைப்பினர் பெரியார்ல இருந்து அண்ணாதுரையில இருந்து அப்புறம் அதை கைவிட்டாங்க. பெரியாரும் அவரு சாகும் வரைக்கும் திராவிட நாட்டை பெற முடியல. மொழிவெளி மாநிலங்களா பிரிக்கும் போது பெரியாரு எல்லாவற்றையும் மலையாளிகள் கொடுக்க வேண்டியதுதான், தெலுங்கர்கள் கொடுக்க வேண்டியதான், கன்னட கொடுக்க வேண்டியது இல்ல தம்பி. சரி, அதெல்லாம் போகட்டும். 1967 ஆட்சிக்கு வந்த திராவிட நாடு கேட்டவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வருகின்ற காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு இருந்த உரிமைகள் இன்னைக்கு இருக்கா? இல்ல. காவிரியில உரிமை இருக்கா? கச்சத்தீவுல இருக்கா? முல்லை பெரியாறுல இருக்கா? பாலாற்றுல இருக்கா? நெய்யாற்றங்கரையில இருக்கா? தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தாரு. தமிழ் ஆட்சி மொழி இன்றைக்கு இருக்கா? பயிற்சி மொழியா இருக்கா? நீதிமொழியா இருக்கா? நிர்வாக மொழியா இருக்கா? சாலைகளையும் சுங்கச்சாவடி வச்சு நம்ம கிட்ட வழிபறி கொள்ளை அடிக்கான். இதெல்லாம் 67 கிடையாது இல்லையா? உயர் நீதிமன்றத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்ல, நம்ம காவல்துறைக்கு இல்ல. முல்லை பெரியார் அணை உரிமை பாதுகாக்கக்கூடிய உரிமை நம்ம காவல்துறைக்கு இல்ல. உரிமைகளை பூரா இழந்து அந்த சொல்றேன் பாருங்க, சரக்கு மற்றும் சேவை வரி. சீமான் தான் சொல்லுவாரு, சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரிப்பாரு. அது மாதிரி 3 லட்சம் கோடி போகுது டெல்லிக்கு, இப்ப 6000 கோடி கேட்காங்க. ஆனா பிச்சை போடுற மாதிரி 200 கோடி கொடுப்பாங்க. 37,000 கோடி கேட்டாங்க தம்பி 2023 நம்முடைய மாவட்டங்கள் பாதிக்கப்படும் போது. ஆனா கொடுத்தது 300 கோடி. எவ்வளவு உரிமைகளை நம்ம இழந்திருக்கிறோம். தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுதான் நாம் தமிழர்கள் என்ற தலைப்புல ஒன்றில் எங்க உரிமை மீளக்கூடியா அப்படின்னு சொல்லி குறிப்பா பாண்டியர்கள். இப்ப சேரன் நான் தான் சேரன், நான் சேரப்பாட்டம் பிரிஞ்சு போயிட்டான். சோழன் நான் தான் ஒருவன் புத்தம் போடல, அது போனா அது செந்தில் மல்ல தான் போடுவார், வேற போடுறது ஆள் இல்ல. நான் உண்மையை சொல்றேன். அப்ப பாண்டியர் நாங்கள் தான் என்றதை உறுதிப்படுத்திட்டான். நான் பல்வேறு இந்த சாட்டை துறைமுனுக்கு சவால் விட்டேன். சீமான் ஒரு இடத்துல ஆமா பல்லர்கள் தான் பாண்டியர்னு பேசிட்டாரு. அதுக்கு வந்து இப்ப செந்தில் மல்லருக்கு வந்து எதிர்ப்பு மாதிரி சமுதாயத்துல ஏன் வந்து பாரு பசுமனுக்கு சவால் விட்டான் பல பேரு. அவரு நான் வாரப்பா யாரும் பாண்டியர் பார்க்க விட்டாரு. ஆனா அந்த சாட்டை துறைமுருகன் பாருங்க, அவன் குறுக்கு சால் ஓட்டினான், நாங்களும் பாண்டியர் தான். நீ பாண்டியம்னா என் தம்பி போட்டிருக்கான் செந்தில் மல்லரு, பாண்டியர் நாங்கள் தான் என்பது உறுதிப்படுத்தி இருக்கேன். இதுல இல்லை நாங்களும் பாண்டியர்கள்னா தகுந்த ஆவணங்களை கொண்டு நிறுவினால் 10 லட்ச ரூபாய் தாரன்னு போட்டாரு. நீ முதல்ல 10 லட்ச ரூபாய் போய் வாங்க. சொல்றத பார்த்தா சீமான் சொல்ற பாண்டியர் சொல்றதுக்கும் சாட்டை துறைமுகம் பாண்டியர் சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்கு. சீமான் சாட்டையை கண்டிச்சிருக்கணும், ஏன் கண்டிக்கல? அதுதான் எனக்கும் அவருக்குள்ள முரண்பாடு. நான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கருத்தை பேசியிருக்கேன், சர்ச்சையாவது, அதை நான் பாத்துக்கிறேன், நீ வாய மூடுறா அப்படின்னு இவன் சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்ல மறுக்கிறாரு? அதுதான் எனக்கும் அவருக்குள்ள முரண்பாடுன்னு சொல்றேன். எப்படி அதை நான் ஏற்கல. அது என்னுடைய வலைகள் நான் பேசுறோம்ல, சீமான் அதை கண்டிச்சிருக்கணும். அந்த பின்புல என்னன்னு நான் கேட்கறேன். அது உள்ள போனா நிறைய ஆழமா போனோம். நான் தமிழ் இப்போ அம்மையார் ஜெயலலிதாவை சூழ்ந்து யார் இருந்தா, அந்த அம்மா அன்னை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வரும்போது நாவல நெடுஞ்செழியன் இருந்தாரு, திருநாவுக்கரசு பின்னணியில இருந்தாரு, பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு. இப்படி அதிமுகவினுடைய தலைவர்கள் நம்முடைய இப்ப எடப்பாடியெல்லாம் இல்ல, அன்னைக்கு இருந்த தலைவர்கள், முதுபெரும் தலைவர்கள், ராம வீரப்பன் எல்லாரும் இருந்தாங்க. கடைசியில் அவங்கள பூரா ஓரங்கட்டிட்டு யாரு இருந்தா? அது மாதிரிதான் இங்க. அதனாலதான் நான் நாம் தமிழர் கட்சி மேல வந்து நீங்க பகிரங்கமா குற்றம் சாட்டல. இப்படி ஒரு சூழல் இருக்கா? இல்ல, சீமான் அப்படிதான் வச்சிருக்காரு. இப்ப ஒண்ணு இல்ல தம்பி, சின்ன உதாரணங்க, இந்த இந்திய காவல் பணியாளர் வருண்குமார் சண்டிகர்ல போய் பேசிட்டார்ல, அவருக்கு எதிராக ஒரு காவல்துறை தலைவர்கிட்ட ஒரு முறையீடு கொடுக்காங்க. அதையே இடும்பாவனம் கார்த்திக் வச்சு கொடுக்காங்க. ஒரு வழக்கறிஞர் அணியில கொடுக்கணும். இடும்பாவனம் கார்த்திக் வந்து இப்ப முரண்பாடு தானே. கட்சியில சீமான் கருத்து இடும்பாவனம் கார்த்திகா எப்படி? சீமானே போய் கொடுத்துருக்கலாம் ஒன்று. சரி, அல்லது அவருக்கு அடுத்த பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, ஏன் காளியம்மா தலைமையில போய் கொடுத்தானே? கார்த்திகா இப்ப நாகப்பட்டினத்துக்கு தனித்தொகுதியில் நாங்கள கார்த்திகை சிறந்த பேச்சாளர் தானே. மகளிருக்கு நாங்கள் 50க்கு 50 இடம் கொடுக்குறோம். அப்ப காளியம்மால போய் தம்பி எல்லாரும் போங்க என்று சீமான் சொல்லியிருக்கோம். இதுதான் எனக்கு ஒரு முரண்பாடு. நாம் தமிழர் கட்சிக்குள்ள சாதிய முரண்பாடு இருக்குல்ல. அதனாலதான் நான் உள்ள போகல. என்னைத்தான் திருப்பி நான் வெளியே வந்துட்டேன் புரட்சிக்கு பிறகு.
ஸ்டெர்லைட் போறதுக்கு பிறகு என்னை நான் வெளியே வரல, என்னை வெளியே தள்ளிட்டாங்க. நீங்க என்னால எழுத்து உள்ள நிக்க முடியல, நான் உள்ள சொல்றேன். நீங்க ஒரிஜினல் பாண்டியர் அப்படிங்கறதால உங்களை இருக்கிறாங்களா? தம்பி, என்னால எழுத்து நிக்க முடியல, நான் உள்ள சொல்றேன். என்னுடைய பலகீனத்தை நான் என்றைக்குமே உண்மையை பொது வழியில் உண்மை என்று ஒப்புக்கொள்வேன். நான் போலியா வேடமெல்லாம் கட்டி ஆட மாட்டேன். ஏன்னா திருக்குறளை படித்தவனா. சரி, என்ன திருக்குறளை படித்தவன் மக்களே போல்வர் கயவர்ங்காரு திருவள்ளுவர். அவர் இன்னும் போரி நாம் கண்டதில்லை. ஏப்பா மனிதனை போலவே இருக்கானே, மனிதனே தோத்து போயிடும் உங்களுக்கு அப்படின்னு அந்த ஓமை கட்டுறாங்க. போலி வேடம் போட நமக்கு தெரியாது, அவங்களை எதிர்த்து முறியடிக்க முடியல. சீமான் அவங்க பேச்சுக்கிட்டு நம்மள கச்சை விட்டிக்கிட்டாரு. சரின்ட்டு நான் பாட்டுல வந்துட்டேன். திருப்பி கூப்பிட்டார். திருப்பி சில போராட்டங்கள்ல நான் உடன்பாடு வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுத்த பிறகு 2021 ஆதரிச்சிருக்கேன், உள்ளாட்சி மன்றத்தை ஆதரிச்சிருக்கேன். இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் களப்பணியாற்றியிருக்க 3 தொகுதியில வேலை செஞ்சிருக்கேன், போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கேன். ஆதரவு நிலை. அப்ப அண்ணனை எப்படியாவது உள்ள கொண்டு வந்திருக்கேன். அவர் ஏற்கனவே எனக்கு அடுத்து இருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர், மூத்த தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு அவருக்கு நெருக்கமான தம்பிமார்களே இப்ப வெற்றிக்குமாரன் பேசினாரு. வெற்றிக்குமாரன், ஜெகதீஷ பாண்டியன் எல்லாரும் பேசுனாங்க. நான் வந்து பாவலர் அறியா பிரிஞ்சத்தன்ட்ட இருந்தேன், அவரை விட்டு பிரிந்து போனேன். ஐயா எவ்வளோ என்னை மறுபடி வருஷம் போகல. அதுக்கடுத்து ஐயா பல நெடுமாறன் இருந்தேன். 22 ஆண்டுகள் அவர் தலைமையில் இயங்கியிருக்கேன். 1/4 நூற்றாண்டு போச்சு. கொஞ்ச காலமா தம்பி, 22 ஆண்டு. எந்த கையை உங்களுக்கு கட்டட வேலை பார்த்து செலவு பண்ணுவேன். கட்டடத்துல ஏறி சென்ட்ரிங் அடிச்சு பலகை அடிச்சு கம்பி கட்டி நான் கட்சிக்கு செலவு பண்ணுவேன். போராளிகளுக்கு சோறு போடுவேன். என்னால் முடிந்தது. திருப்பி ஒரு முரண்பாடு வந்துட்டேன். அது அந்த முரண்பாடு வேற. நெடுமாறையா என்னுடைய கருத்தை ஏற்கல. ஏற்றிருந்தா இனப்படுகொலை நடந்திருக்காது. அந்த மாதிரியான செய்தி, அதுக்குள்ள போக வேண்டாம். ஐயா தமிழின போராளி, அவருக்கு என்ன தொண்டரா இல்ல தைலாபுரம் தோட்டத்துல 3 முறை என்னை கூப்பிட்டாரு. இடையில நான் போய் சந்திச்சேன். இந்த தமிழை தேடுகிறேன்னு பயணம் பண்ணாரு. அது எனக்கு உடன்பாடு. தோட்டத்துக்கு போயிட்டேன். எடுத்த உடனே கேட்டாரு, அங்க 1000 பேர் இருக்கான், வேணரச உட்கார சொல்லிட்டாரு. என்ன நம்மள உட்கார சொல்றேன்னு நினைச்சேன். 1000 பேரை அரை மணி நேரத்துல அனுப்பிட்டு என்னை கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு தைலாபுரம் தோட்டத்துல. அவர் எடுத்த உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா தம்பி? யாரையும் அவர் கேட்க மாட்டார். நீங்க என்கிட்ட இருந்து போயிட்டீங்க, எனக்கு ரொம்ப வருத்தம், உங்களுக்கு வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? நான் எதுவுமே அவர்கிட்ட ஐயா கிட்ட பதில்னு சொல்ல முடியாதுல்ல, நம்ம தகுதிக்கு. அவர் ஒரு மாபெரும் தலைவர், 1000 முரண்பாடு இருக்கலாம், தமிழின போராளி. நீங்க என் தோட்டத்துல இருந்து போயிட்டீங்க வேணரசு, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னை பிரிஞ்சு நீங்க வருத்தப்பட்டீங்களான்னு கேட்டாரு. நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஐயா வேற சரி வாங்கட்டாரு. அதுக்கப்புறம் நான் எப்ப வேணாலும் தொடர்பு கொள்வானாரு. இப்ப 2-3 முறை பார்த்தேன். இப்ப எங்க வீட்டம்மா இறந்ததுக்கு 5 நிமிடம் என்கிட்ட தொலைபேசியில பேசினாரு. அந்த உதவியாளர் அடுத்தாப்புல எனக்கு போட்டு பேசினாரு. ஐயா வந்து அண்மை காலமாக இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு குடும்ப உறுப்பினரை தாண்டி தொலைபேசியில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா பேச மாட்டாரு. இங்க எல்லாரும் அம்மாவே மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட பேசுறாருன்னு அம்மா கேட்டாங்க. வேணரசு, நம்ம வேணரசான்னாங்க. அது மாதிரி 5 நிமிடம் பேசினாரு. அப்படியே நம்ம ஐயா பல நெடுமாறன் பேசினாரு, என் தம்பி தொல் திருமாவளம் பேசினாரு, எல்லா தலைவரும் பேசினாங்க. சீமானும் பேசினாரு, அறிக்கை கொடுத்தாரு. அதனால நான் சீமான் கூட சொல்லிட்டேன், திருப்பி வரமாட்டேன். திருப்பி வந்தா 3 வருஷம் மறுபடியும் கலட்டி விட்டுருவீங்க. இன்னும் ஒரு பின்னடைவை நான் சந்திக்கிறேன். நான் ஒன்னும் பெரிய இயக்கம்லாம் கட்ட முடியாது தம்பி. நாம் தமிழர் கட்சியில பல பாசறை இருக்கு. தமிழ் தேச தன்னுரிமை கட்சி ஒரு பாசறையா வச்சுக்காங்க. நல்லதுன்னா ஆதரிப்பேன், அல்லதுன்னா எதிர்ப்பேன் அப்படின்னு இப்ப முரண்பாடுகள் நிறைய வரப்போய் நான் பாட்டுல முதல்ல அன்புரையா சொன்னேன், அறிவுரையா சொன்னேன், கேட்கவே மாட்டுக்காரு. அந்த வகையில தம்பி இப்ப நம்ம நிறைவுக்கு வருவோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசினதுல உடன்பாடு உண்டு, முரண்பாடு உண்டு. அதற்காக காவல்துறை மற்றவர்களுடைய தூண்டுதல் என்பார். அன்னைக்கே கைது பண்ணா காவல்துறை, உளவுத்துறை, ஒற்றுத்துறை எல்லாமே திருநெல்வேலியில இருக்குல்ல. தமிழ் மாறனே செந்தில் மலர் அந்த இடத்துல கைது பண்ண வேண்டியதானே. அப்ப மற்றவர்கள் தூண்டுதலின் பேரில் மேடை பேச்சுக்காக, ஆர்ப்பாட்ட பேச்சுக்காக கைது செய்வதை நம்ம ஏற்கல, எதிர்க்கிறோம். வன்மையாக காவல்துறை அரசை கண்டிக்கிறோம். அவங்க ஒருவேளை கைது செய்ய தமிழ் மாறன் கைது செய்யப்பட்டது செய்தி வந்திருக்கு, உண்மை என்னன்னு தெரியல. கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆமா, கைது செய்யப்பட்டிருக்கார். இப்ப செந்தில் மலரை தேடி கொண்டிருக்கிறாங்களாம். அதனால அந்த கைது நடவடிக்கை நம்ம கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். எதிர்த்து நம்ம போராடுவோம். கருத்து களத்தில் தான் வைக்கணும். அவர் செந்தில் மலர் தான் நான் தான் பாண்டியன்னு போட்டார்ல,
எவரும் வந்து பேசலையே. ஆமா, இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல. இது வரைக்கும் மறுப்பு தெரியல. 10 லட்சம் பணம்ல வேற தரமுங்க. ஆனாலும் வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை வேட்பாளர் சீமான் வந்து வெளிப்படையாகவே பல்வேறு இடங்களில் வந்து அந்த கருத்தை பதிவு செய்யறார். பாண்டியர் என்று மீண்டும் பாண்டியர் வரலாறு நாம் தமிழர் முன்னுரை எழுதியிருக்கிறார். அவர் எழுதின விட மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் தமிழர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆதித்தனார் எழுதல, ஐயா அருகோ எழுதியிருக்காரு. ஆனந்தன் எழுதியிருக்காரு. உணர்ச்சி கவிஞர் காசியண்ணா எழுதியிருக்காரு. பேராசிரியர் பெருமக்கள் எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாம் அப்ப என்ன ஒண்ணும் தெரியாதவங்களா? குணா எழுதியிருக்காரு. அவர் எழுதல. இப்போ அருகோ எழுதுனது, காசியண்ணன் எழுதுனது, செந்தமிழர் சீமான் எழுதுனது பெருசு. ஆமா ஆமா ஆமா. அப்ப இப்ப சாட்டை சீமான் எழுதுனே படிச்சிருக்கணும்ல. படிக்கணும். படிக்காம என்ன கொள்கை பரப்பு செயலாளர் அவரு? சாட்டை படிக்கல நினைக்கிறீங்களா? சாட்டை அதை படிச்சிருப்பான், மூடி மறைப்பான். நமக்கு தெரியாதா அவனை பற்றி? அப்படியும் செய்வார். ஆமா, இப்ப காணொலி இப்ப இன்னைக்கு வீறு கொண்டு எழுதுறோம். நாங்க பேசுனதெல்லாம் வெளியிடுறாங்க. பேசின உன்னை யாரும் பதிவு பண்ண சொன்னா? நான் கேட்கிறேன், என் கேள்விக்கு நேரம் பதில். இந்த இடுமானம் கார்த்திக்கு தனிப்பட்ட முறையில் பேசுனதை அவர் வெளியிட்டு விட்ட, நீ ஏன் பதிவு பண்ண? அதுக்கு பதில் சொல்லு. அதிகாரப்பூர்வமா ஏன் பதிவு பண்றீங்க? அது நீ தலைமை ஒருங்கிணைப்பாளர், நம்ம நடுநிலை பேசுவோம். அவர் 36 லட்சம் தமிழர்களின் தலைவர். அவர் பேசினதை பதிவு செய்ய வேண்டிய தேவை உனக்கு என்ன வந்தது? சாட்டைக்கு இடுமாவன கார்த்திக்கு அவர் தான் பதிவு செய்யறாரா? எப்படி வெளியே வருது? திருச்சி சூர்யா கிட்ட எப்படி போச்சு? திருச்சி சூர்யா கிட்ட எப்படி போச்சு? திருச்சி சூர்யா கிட்ட அண்ணன் உங்களை எடுத்து பேச வேண்டான்னு தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. நீங்கள் அல்ல டார்கெட் எங்களுக்கு திராவிடம் தான், பிஜேபி இல்லைன்னு சாட்டை துறைமுறை பேசின அவன் போட்டானே. அதுக்கப்புறம் இவன் மனைவி மக்களை பிடிச்சி பேச, அப்புறம் ஓ மனைவி கொண்டாடி பிள்ளைகளை நான் பேச. சாக்கடை மாதிரி இல்ல. வருண் பேசிட்டாரு, அவர் வந்து பிரிவினைவாதின்னு. நான் பேசுறேன், இதே 36 லட்சம் தமிழர் என்கிட்ட இருந்தா வருண் சொன்னது மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசலாம். நிச்சயமாக பல்வேறு தகவல்களை வந்து ஐயா வீணரசு ஐயா அவர்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த காணொலியை பார்த்து பகிருங்கள். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். மிக்க நன்றி தம்பி. எரிதனல் வலுவலிக்கு மேனி கெட்டு வந்து, அதாவது இந்த மாதிரி செய்திகளை தான் மக்களுக்கு கொடுக்கணும். சரியா தவறா என்பது மக்கள் முடிவு செய்யணும். என் மேல வேணத்தை போய் சொல்றாங்க, சொல்லட்டும். மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய, மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய இது மாதிரி தகவல்களை நம்ம ஊடக நண்பர்கள், குறிப்பாக பொறுப்புள்ள உங்களை மாதிரி சமுதாய பற்று, சமுதாய தமிழ் தேசிய ஓர்மை, இதெல்லாம் விரும்பி நடுநிலையோடு செயல்படக்கூடிய, இப்போ சமுதாயத்தில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா இந்த சமுதாயம் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறதுனால தான். இப்போ ஈழத்தமிழின இன்னல்களுக்கு ஆளாகிறதுனால அவங்க பக்கம் நிற்கிறோம். அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய இந்த பூர்வக்குடி தமிழன், ஆதி தமிழன், மண்ணின் மகன், தமிழுக்கு உரிமையானவன், தமிழ் இனத்தை ஆளக்கூடிய தகுதி படைத்த இந்த சமுதாயம் புறச்சூழல்களால கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படும் போது நீங்க அந்த பக்கம் நிற்க வேண்டியிருக்கு. நாம அரசியல் தளத்துல இருந்து நம்ம நிக்கிறோம். அந்த வகையில இந்த மாதிரியான செய்திகளை மக்களுக்கு உங்களை போன்றவர்கள் கொண்டு சொல்லணும். அந்த வகையில எரிதனல் அரங்கத்திற்கு வந்து இவ்வளவு நேரம் செலவிட்டு என்னிடத்தை விளக்கத்தை பெற்ற உங்களை நெஞ்சம் நிறைந்த நற்றமிழ் உணர்வோடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன்.